ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்கான ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம சீனுவுக்கு ஒருத்தங்க இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க பார்ட்டிக்கு வர சொல்லி. அப்போ பார்த்தோன்னா அந்த கார்டு நம்ம மாயா வாங்கி படிக்கிறாங்க. ஓஹோ, இது சாக்கா வச்சு நான் உன் கூட பார்ட்டிக்கு வர போகிறேன் அப்படின்ட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு சீனு, உனக்கு வந்திருக்கிற இந்த இன்விடேஷன் கார்டில் ஒய்ஃபோட வாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி பார்த்தா நீ என்ன அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகத்தானே வேணும் அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சீனு ஏய் என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது. ஓஹோ அப்படியா, சரி, அப்போ என்னாலையும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. நீ இந்த பார்ட்டிக்கு என்ன கூட்டிகிட்டு போனேன்னா உனக்கு இமேல காதல் இல்லைன்னு நான் நம்புகிறேன், இல்லைன்னா உனக்கு இமேல அதுக்கு பாசம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னதும் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நீயும் என் கூட பார்ட்டிக்கு வரப்போறா அவ்வளோதானே, சரி கண்டிப்பாக கூட்டி போகிறேன் அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சீனு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ட்டிக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணும்போது இந்த பக்கம் பத்மா எங்கடா சீனு கிளம்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கம்மா, அதுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், அதான் கூடவே மாயாவும் வரா போகிறோம் அப்படின்னதும் என்னது மாயாவா, எதுக்குடா அவளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் நீ தனியாக போக வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் தனியாக போவேன், ஆனால் என் மேலே அவளுக்கு அவன் மேலே எனக்கு காதல் இல்லைன்னு நிரூபிக்க வேணாமா, அதுக்காகத்தாமா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னதும் இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா ரெண்டு பேரும் சூப்பராக ரெடியாக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் தானாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. எப்படியோ மாயா சீனு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தா அதுவே போதும் கதிர் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா பத்மா பார்வதி திட்டம் போடுறாங்க. இங்கே பாரு பார்வதி, இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ லேசுப்பட்டவங்க கிடையாது. பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக பட்டிக்கும், அது நடக்கவே கூடாது. பாட்டிக்கு போகிற மாயா அசிங்கப்படணும், அதனால நாமளும் பாட்டிக்கு போகிறோம் அப்படின்னதும் ஆமாக்கா சரி, ஆனால் நம்ம போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னும் போதும் நம்ம மாறுவிடத்தில் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபர்தா போட்டு தன்னோட ஃபேஸில் மறைச்சிக்கிறாங்க. இதை நம்ம தனா கதிர் கவனிச்சுட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் மாயா கதிர் சீனு மாயாவுக்கு ஏதோ ஆப்பு வைக்க தான் போகிறாங்க தானா, அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டியில் போயாச்சும் ஒன்று சேரணும், அதனால கண்டிப்பாக நாமளும் பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னதும் சரின்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க தன்னை அடையாளம் காணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் ரெண்டு ஃபர்தா போட்டு நம்ம கதிர பொம்பளை மாதிரி ஃபர்தா போட்டு ரெண்டு பேரும் ஃபேஸை மறைச்சிக்கிறாங்க. ஸோ நல்லா அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பத்மா பார்வதி ஒரு பக்கம் போகிறாங்க, இந்த பக்கம் கதிரும் தனாவும் ஒரு பக்கம் போகிறாங்க. பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஸோ பெரிய நம்ம வெள்ளித்திரையில் ஒரு மிகப்பெரிய காமெடின்னு தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. ஸோ பார்ட்டியில் நம்ம மாயாவும் சீனுவும் சூப்பராக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பத்மா பார்வதி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருக்காங்க. இங்கே பாரு, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இந்த மிளகா பொடி இருக்குல்ல, இதை அவன் முகத்தில் மட்டும் தூவினா போதும், அடித்து பிடிச்சி ஓடி போயிடுவா அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் அசிங்கமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா கதிர் வந்துடுறாங்க. பாட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆமாம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பத்மா பார்வதி போடுற திட்டத்தை கவனிச்சிட்றாங்க கதிர். நீ சொன்னது சரிதான், அத்தை இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர். சரி, இப்போ நான் சொல்கிறத பண்ணு, இவங்க எப்படியும் ஏதாச்சும் பண்ண பார்ப்பாங்க, அதை நம்ம நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக திட்டம் போடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பத்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேப்பரில் மிளகா பொடியை எடுத்து இங்கே பாரு, இவ இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, பக்கத்தால் போகும்போது இந்த மிளகா பொடியை நீ அவன் மூஞ்சில் வீசுறு அப்படின்னதும் சரிக்கா தெரியாமல் கொட்டின மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் மிளகா பொடியை எடுத்துகிட்டு வராங்க. நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த காமெடியனையும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜோடி ஜோடியாக எல்லாரும் டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம மாயா சீனு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது பொதுவான இடம், இப்போ நீ டான்ஸ் பண்ணலைன்னா உனக்கு என் மேலே காதல் இருக்குன்னு அர்த்தம்
வந்துட்டோம் அப்படின்னு போது வந்து தொலை அப்படின்னுட்டு சீனு மாயா ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அந்த காமெடியனும் ஒரு நல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பத்மா பார்வதி கேஷுவலாக போகும்போது நம்ம மாயா மூஞ்சில் மிளகா பொடியை வீசலான்னு பார்க்குறாங்க. சரியா கதிர் வந்து தனா காலை பிடிச்சி தட்டி விட்டதும் தனா வந்து மிளகா பொடி மேலே கையை வச்சிடுறாங்க. அது நேராக போய் அந்த காமெடியன் மூஞ்சில் பட்டுட்டு அவன் கிடந்து வடிவேல் மாதிரி கிடந்து கீழே அம்மி அம்மின்னு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னக்கா மாறி அவன் மூஞ்சில் பட்டுட்டு இதுக்கப்புறமும் நின்று மாட்டிக்க போகிறான் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுற மாதிரி காமிச்சு இந்த